பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். ரெண்டும் சரியா? பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பயனடைகிறான். சரியா? அப்ப பிரயாசம் என்னது? விருப்பத்தோட நம்ம என்ன செய்யணும்? விருப்பத்தோட நம்ம பயிரிடணும், விருப்பத்தோட தொழில் செய்யணும், விருப்பத்தோட வயல் விதைக்க வேணும், விருப்பத்தோட எங்களுடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய தொழிலை நம்ம செய்யணும். வேண்டாம் விருப்பம் நம்ம வாழ்க்கையில நம்ம எதை செஞ்சாலும் அதுல எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காது. මේකේ තව යචනක් තියෙනවා. අපි හිතෙන් ආසාවෙන් අපි කොටු කරන්නේ නැත්නම් වත්ත කරන්නේ නැත්නම් රස්සා කරන්නේ කොහොමද? හිතෙන් ආසාවෙන් අපි කැමැත්තෙන් උනන්දුවෙන් අපි රස්සා කරන්නේ. එන්නද? ඒවා ඒ තුනම නැත්නම් අපේ ජීවිතේ ගොඩ වෙන්න බෑ. ගොඩාක් අය මේ රටේ ගොඩාක් අය ඉන්නේ පහත තත්ත්වයේ ඉන්න නම් ඒගොල්ලන්ගේ උනන්දුකමක් නැහැ, ඒගොල්ලන්ගේ ආසකමක් නැහැ, ඒගොල්ලන්ගේ ඒ කියන්නේ උත්සාහකමක් නැති ඉඳ තමයි ඒ වගේ ජීවිතේ මොන වෙලා තියෙන්නේ? දුරුඳුකමට පත් වෙලා තියෙන්නේ. தேர்ந்தது இந்த ஆசையும் இந்த உணர்வும் இந்த முயற்சியும் இல்லாத தன்னுடைய குடும்பங்கள்ல நம்முடைய குடும்பங்கள் மட்டும் இல்ல நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவும் வறுமையின் கோட்டுக்குள்ள நம்ம இருக்கோம். இப்ப அந்த பயிரிடுவதுங்கிறது இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கடந்து போகும். எதை வீணா ஒரே ஒரு இந்த வயல் செய்வதோ இல்லாட்டி இப்ப வாழ்க்கையில ஒரு தோட்டம் செய்வதோ இல்லாட்டி இப்ப ஒரு தொழில் செய்வது மாத்திரம் அல்ல, எங்களுடைய குடும்பத்தை நடத்துற விதம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அநேக விஷயங்கள்ல இந்த வேலை விஷயங்கள்ல கணவன் நல்ல முயற்சி இருப்பாரு, மனைவி முயற்சி இல்லாம இருப்பாங்க. கம்கர்ணும் வித்தரனவே அப்படி பவுல நடத்துக்கணும் விதிய அப்படி மேகி தரகன் அப்படி உணர்ந்துவன் அப்படி பவுல நடத்துக்கிறாங்க. அப்படி உணர்ந்துவன் அப்படி ළමයිව அதிகஸ்ல மேலாக்கறாங்க. සමහර ගෙවල් වල මහත්ය හරි උනන්දුකමින් ඉන්නවා, නෝනා උනන්දුකම නැහැ. வீட்டுல கணவன் ஒரு நல்ல